மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரே, அத்தியாயம் 5. அன்று சில நிமிடங்கள் வரை மௌனம் மட்டுமே அவர்களோடு பயணித்து கொண்டிருக்க அருள்தான் அந்த மௌனத்தை கலைத்தான். நான் தான் அழகுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா ஃபோட்டோ காட்டுனாங்க. என் ஃபோட்டோவை பார்த்துமா என்ன பிடிக்கலன்னு சொன்ன? அவன் கேட்ட விதத்தில் சிறிய புன்னகை அவள் இதழில் அரும்பியது. அதனை மறைக்கவெல்லாம் அவள் முனையவில்லை. நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்க. இப்படித்தான் ஓப்பனாகவே ஒரு பொண்ணுக்கிட்ட வழிவாங்களா? சேச்ச, எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் வழியிறவன் இல்லை நான். நீ தான் என் ஒய்ஃப்னு ஃபிக்ஸ் ஆக்கிட்டேனா? அதான். நீ எதுவும் யோசிக்காத, நான் ரொம்ப நல்ல பையன். தெரியும். உன்னோட ஃபேஸ்புக்கை ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன். ஒன்றும் தப்பாக தேரல. தேங்க்யூ. அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்குமோ? வாட்ஸ்அப் டிபியில் கூட அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை வச்சுருக்க? என்னோட ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான். ஓ, அவங்கள பற்றி கூட கேள்விப்பட்டேன். ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு மன்னார்காட்டில் பொண்ணே கிடைக்கலன்னு தமிழ்நாட்டு பக்கம் ஒதுங்கிட்டாரா? கிண்டலாக கேட்டாள். உறக்க சிரித்தான் அருள். அம்மா மேலே அவ்வளோ லவ். ஆனால் எனக்கு காதல் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அழகு, பட்டென்று கூறிவிட்டாள். உன் லைஃப்பில் நடந்தது எனக்கு தெரியும் மதி. தோத்து போன காதல் மட்டுமே இந்த உலகத்தில் இல்லை, ஜெயிச்சுட்டு இருக்கிற காதலும் இங்கே நிறைய இருக்குது. நீ வந்து என் அப்பா அம்மாவை பாரு, உனக்கே நான் சொல்கிறது புரியும். எனக்கு நீ ஓகே சொல்லு, அப்படி ஒரு காதல் என்கிட்ட இருந்தும் உனக்கு கிடைக்கும். அவள் முகம் இறுக்கமான ஒரு மாற்றத்தை தழுவி இருந்ததை கண்ணாடி வழியே கண்டுகொண்டான். ஆனால் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவள் மீட்டின் முன்பு பைக்கை நிறுத்தினான். இன்று வருத்தத்தோடு ஹாலில் அமர்ந்திருந்தனர் தங்கராஜும் சுதாவும். அவர்கள் வீட்டு வாரிசு மருமகளின் வயிற்றில் உருவானதை கூட கொண்டாட முடியாத நிலைமையில் இருந்தனர். ஏதோ நல்ல நேரம், எதுவும் தப்பா நடக்கல, திரும்பவும் இதே மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நாங்க எங்க முடிவை தெளிவா சொல்லிட்டோம். இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணணும், கராராக கூறினார் பிரீத்தியின் தந்தை வெங்கடேசன். நிலவன் பிரீத்தியை எரிக்கும் பார்வையோடு பார்த்து கொண்டு இருந்தான். அவள் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. மதிவதனி மனதின் உணர்வுகளைப் போல் முகத்தின் உணர்வுகளையும் பூட்டி வைத்து விட்டாளோ என்னவோ. வெறுமையான முகத்தோடு அனைவருக்கும் தேநீர் தயாரித்து கொண்டிருந்தாள். ஒரு ட்ரேயில் டம்ளர்களை அடுக்கி எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றாள். சிறிது நேரம் அங்கே யாரும் எதுவும் பேசவில்லை. எல்லோரும் குடித்து முடித்ததும் காலியான டம்ளர்களை சேகரித்து கொண்டிருக்க அவளிடம் நேரடியாகவே தன் தாக்குதலை ஆரம்பித்தார் வெங்கடேசன். இதை பாருமா, நீயும் ஒரு பொண்ணு தானே? ஏன், பொண்ணுன்றதை தாண்டி நீயும் ஒரு அம்மா தானே? பார்த்து புரிஞ்சு யாரோட வாழ்க்கைக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்க பழகிக்கோ. நிலவனுக்கு கோபம் தலைக்கேற கையை முறுக்கியபடி பதிலளிக்க தயாரானான். வதனியின் ஒற்றை பார்வையில் எதுவும் பேசாமல் அடங்கி நின்றான். சாரி மாமா, தப்புதான். இனி அவங்க 2 பேர் லைஃப்பில் நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். நடந்த விஷயத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இன்னொரு தடவை இப்படி நடக்காது, என்னை மன்னிச்சிருங்க. அமைதியாக அவள் பேச தன் ஆசை மகளை கண்டு அழுகையை அடக்கியபடி அமர்ந்திருந்தார் சுதா. அவள் இவ்வளவு தூரம் சொல்லிய பின் அதற்கு மேல் என்ன பேச முடியும்? வரலட்சுமியும் வெங்கடேசனும் விடை பெற்று கொண்டு சென்று விட்டனர். அவர்கள் சென்றதும் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்தார் தங்கராஜ். இங்க பாருடி, உன் பொண்ணு நாம சொல்ற பேச்ச கேட்காம போய் அவ வாழ்க்கையை தான் அழிச்சுக்கிட்டா. இப்போ உன் பையன் வாழ்க்கையும் நாசமாக்க போறாளா? அப்பா போதும், அரசு எதுவும் பண்ணல, பிரீத்தியே தான் அதை சொல்றா இல்ல. அவங்க தான் அதை காதலை வாங்காம பேசிட்டு போறாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி பேசாதீங்கப்பா. கொஞ்சம் கோபமாக ஒலித்தது அவன் குரல். அவனை அழுத்தமாக பார்த்தார் தங்கராஜ். சரி, எல்லாத்தையும் விடு. இந்நேரம் இவ இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கும் போது நீங்கள் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக தான் முறுக்கிக்கிட்டு நின்று இருப்பீங்களா? எவ்வளவு சந்தோஷமாக இதை கொண்டாடி இருப்பீங்க. இல்லைன்னு சொல்லுவியா நீ? சொல்லுடா. அவன் பதில் சொல்லவில்லை. இதுவரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கெடுத்தது பத்தாதா, இப்போ கூட பிறந்த தம்பி வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டான். 5 வருஷம் முன்னாடி இவ செத்து தொலைஞ்சிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பேன். அடுத்த நொடி போதும் மாமா என்று கோபமாக ஒலித்தது பிரீத்தியின் குரல். ஒரு நொடி எல்லோரும் திகைத்து பார்க்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு மாமா, அவங்க நீங்க பெத்த பொண்ணு. அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளை இடைமறித்தான் நிலவன். இந்த கோபம் எல்லாம் உங்க அப்பா அம்மா அவளை பேசினப்போ எங்க போச்சு? அவனை தீப்பார்வை பார்த்தாள் பிரீத்தி. அப்போவும் எனக்கு இப்படி தான் கோபம் வந்துச்சு. ஆனால் அவங்க என்னோட அப்பா அம்மாவாக போயிட்டாங்களே, நான் எப்படி எல்லார் முன்னாடியும் விட்டு கொடுப்பேன்? அதுக்கே நான் அவங்க கிட்ட ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டேனா இல்லையா? இப்போ அமைதியாக இருந்ததுக்கு காரணம் கூட உன் அப்பா தான். நான் ஏதாச்சும் அன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேச போய்
சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இவரே என்னை அடக்குவாரு. ஓஹோ, பெத்த அப்பாவே இப்படி பேசும்போது நமக்கு என்ன அப்படின்னு என் அப்பா அம்மாவும் இன்னும் அதிகமாக பேசி அண்ணிய காயப்படுத்துவாங்க. அதுக்காக தான் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டேன். முதல்ல உன் அப்பாவை பெத்த பொண்ணு மேலே பாசம் வைக்க சொல்லு. கோபமாக சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று டம் என்று கதவை சாத்தி கொண்டாள். அவள் பேசிய வார்த்தைகளில் காயப்பட்டாலும் இது எல்லாம் இவளால் தானே என்ற கோபத்தோடு வதனியை பார்க்க அவர் பார்வையை சந்திக்கும் திராணி இல்லாது கூனி குறுகி நின்றிருந்தாள் மதிவதனி. அவள் நிலையை பார்க்க சகிக்காமல் நிலவனும் வேகமாக அறைக்குள் சென்றான். கட்டிலில் சென்று அமர்ந்தவன் விழிகளில் கண்ணீர் பெருகி வழிந்தது. அதனை கண்டவளுக்கு அவன் பேசியதில் ஏற்பட்ட கோபம் மறைந்துதான் போனது. மெல்ல அவனை நெருங்கி அவன் தோளை தொட சட்டென்று அவள் மடியில் தலை வைத்து படுத்து வெடித்து அழுதான். அவன் தலையை ஆறுதலாக கோதினாள் பிரீத்தி. அக்கா பாவம் டி என்றான் அழுகையினோடே. அதேதான் நிலவா, நானும் சொல்றேன். உங்க அப்பா தான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. அங்க ஊர்ல தினம் தினம் அவளை வார்த்தையால காயப்படுத்திக்கிட்டே இருக்காருன்னு தான் வேலையை காரணமா வச்சு அவளை இங்க வரவழைச்சுக்கிட்டேன். ஆனா இங்கேயும் இப்படி பிரச்சனை வரும்னு நான் நினைக்கலடி. அப்படி என்ன சொந்த பொண்ணா மன்னிக்க முடியாம போறது? எல்லாம் என் அத்தையால. அக்காவால தானே அவங்க பையனை இழந்துட்டு நிக்கிறாங்க. அந்த கோபம். அக்கா மேல அவளுக்கு பாசம் அதிகம். அதான். நீயும் உன் அப்பாவை மாதிரி தான் இருக்க. உங்க அக்காவுக்காகத்தானே நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்காம என்னையும் ஹர்ட் பண்ணிட்ட. சட்டென்று எழுந்து அமர்ந்தான். சந்தடி சாக்குல என்ன சொல்லி காண்பிச்சிட்டேல்ல என்றான் முறைத்தபடி. அவள் இதழில் சின்னதாக புன்னகை விரிந்தது. சட்டென்று அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தான். சாரிடி, உங்க அப்பா மேலே இருந்த கோபத்தை உன்கிட்ட காட்டிட்டேன். சாரி, நானும் உங்க அப்பா மேலே இருந்த கோபத்தை தான் உன் மேலே காட்டிட்டேன். அவள் முகத்தையே காதலோடு பார்த்தவன் தன் கையை அவள் வயிற்றின் மேல் வைத்தான். ஏதோ ஒரு புதுவித உணர்வில் தத்தளித்தான். அதை தாங்க முடியாமல் அவளை அணைத்து கொண்டு அவள் முகம் முழுவதும் முத்தங்கள் வைத்தான். நிலவன் அறைக்குள் சென்றதும் சுதா எழுந்து சென்று தன் மகளின் கையை பிடித்து சமையல் அறைக்குள் இழுத்துச் சென்றார். கோபமாக அவளை நிறுத்தி, போதுண்டி, என்னால் முடியல. இதுக்கு மேலே நீ வாங்குற பேச்சையெல்லாம் கேட்க என் மனசில் தெம்பு இல்லடி. உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கே நான் பாதி செத்துட்டேன். இனி அந்த குழந்தை படுற கஷ்டத்தையும் பார்க்க முடியாது. நிலவனும் சரி, பிரீத்தியும் சரி, உன் மேலேயும் பட்டு மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. அந்த அன்பையாச்சும் உனக்கு தக்க வச்சுக்கோ. நான் என்னம்மா பண்ண முடியும்? அந்த காரணத்துக்காகத்தானே என்னால் அவனை மீறி எதுவும் பண்ண முடியாமல் தவிக்கிறேன். இங்கேயே இருந்தால் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க 2 பேர் மனசுலேயும் விஷத்தை விதைச்சிடுவாங்க. விரக்தியாக புன்னகைத்தாள் மதிவதனி. அப்போ திரும்பவும் உங்க கூட ஊருக்கே வர சொல்றியாமா? இல்லை என்பதை போல் தலையசைத்தார். அப்போ வேற என்னதான் பண்றது? அவர் கோரியதை கேட்டு திகைத்தாள் மதிவதனி. அவள் திகைப்பில் இருக்கும் பொழுதே அவள் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. காயத்ரி என்று ஒளிர, யாருடி என்றாள் சுதா. என் ஃப்ரெண்டு காயத்ரிமா. யாரு? சென்னையில் ஏதோ ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காளே, அவளா? தன் வாழ்வை மாற்றப்போகும் அழைப்பு அது என்பதை உணராமலேயே அழைப்பை ஏற்றாள் மதிவதனி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.